ஜோ, எங்க போன சொல்லாம கொள்ளாம? இல்ல அங்கிள், எங்க கூட தான் இருந்தா. ஹாப்பி நியூ இயர் அங்கிள். சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம். சரிப்பா, பத்திரமா போங்க. ஜோ, குளிர போதுமா, வா வீட்டுக்கு போலாம். ஜோ, இப்படிலாம் சொல்லாம கொள்ளாம வெளியே போக கூடாது. அப்பா எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? நீ ஒன்னும் இன்னும் சின்ன பொண்ணு இல்ல. சாரிப்பா. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். குளிருது பாரு. ம். என்னடா எல்லா கேம்ஸையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போல? ஆமாண்டா, இன்னும் எக்ஸாமுக்கு 25 days தானே இருக்கு. அதனால தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். படிக்கணும்ல. என்ன பசங்களா, இன்னியோட ஸ்கூல் கடைசி நாள். இதுக்கப்புறம் தான் உங்க ஃபியூச்சரே இருக்கு, சரியா? எப்பயுமே சொல்லுவீங்கல்ல எல்லாருமே, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. இன்னைக்கு கொஞ்சம் நான் நல்லவனா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதனால உங்ககிட்ட இருந்து வாங்கின பொருள் எல்லாமே அதோ அந்த டேபிள் மேலே தான் வச்சிருக்கேன். யார் யார் பொருளோ வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க, வாங்க. என்ன பசங்களா யாருமே எந்திரிக்காம உட்காந்துருக்கீங்க? வாங்கடா வந்து எடுத்துக்கோங்க. ஏய் சிவா, என்னடா பார்த்துட்டு இருக்க? வா வந்து உன்னோட பொருள் எடுத்துக்கோ. இதில் இருக்க பொருளில் பாதி உன்னோடதாக தான் இருக்கும். சிவா, நான் பொதுவாகவே பசங்க கிட்ட இருந்து வாங்குற பொருளை பத்திரமா தாண்டா வச்சுப்பேன். ஆனால் அன்னைக்கு உன்கிட்ட இருந்து வாங்கின பிளே ஸ்டேஷன் மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியல. நானும் நிறைய இடத்துல தேடிட்டேன், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். சாரிடா, என்னை மன்னிச்சிருப்பா. சார், அந்த பிளே ஸ்டேஷனை நான் தான் எடுத்துக்கிட்டேன். நான் தான் சார் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அடப்பாவி, அதானே பார்த்தேன். உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, இரு. சரி சரி விடு, இதுதான் கடைசி, ஓகேவா? சிவா, நீ என்னதான் சேட்டை பண்ணாலும் உன் மேல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குடா எப்பயுமே. இங்க பாருங்க பசங்களா, இது உங்க எண்டு கிடையாது. இதுதான் உங்க லைஃபோட ஆரம்பமே. இதுவரை உங்களோட லைஃப்ல இருந்த எல்லாத்துக்குமே நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாம் நல்லபடியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல காலேஜ் போவீங்கன்னு. உங்களால முடியும் தானே? சத்தமா சொல்லுங்கடா. முடியும் சார். சரி பசங்களா, நான் கிளம்புறேன். குட் பை. குட் பை சார். ஜோ, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்ட தானே? பேனா, பென்சில், ஐடி கார்டு, ஹால் டிக்கெட் எல்லாமே எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா எக்ஸாம் எழுதுமா, ஓகேவா? சரிப்பா. அம்மா, நான் கிளம்புறேன். இருப்பா, நானுமே வரேன். அம்மா, நீங்க வர வேணாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க வந்தீங்கன்னா தான் எனக்கு இன்னுமுமே பயமா இருக்கும். நான் தனியாவே போய்க்கிறேன். சரிப்பா, பார்த்து போ. நீ நல்லா எழுதுருவேன்னு தெரியும். பத்திரமா போ. என்னடா சிவா, போலாமா? அப்பா, நானே போய்க்கிறேன்னு விடுங்களேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. வா, நம்ம டாக்ஸில போலாம். அப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், என்னடா முக்கியமான எக்ஸாம்டா, ஒழுங்கா ஸ்கூல் போய் சேரணும்ல. வா கம்முன்னு. ஹே லீ, ஏன் நீ மட்டும் தனியா போற? வா, நம்ம எல்லாருமே டாக்ஸில போலாம். இல்ல இல்ல, பரவாயில்ல அங்கிள், நான் ஸ்கூட்டிலே வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு வா என்ன? ஓகே அங்கிள். சே, என்னோட அப்பா இருந்திருந்தாலும் இந்த மாதிரி தானே என்னை கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. சார், நீங்க என்ன இங்க பண்றீங்க? ஏய், 2 பேரும் ஐடி கார்டு, ஹால் டிக்கெட்லாம் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எங்க காட்டுங்க. சார், எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டோம் சார். சரி சரி, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. என்ன சார், நீங்களும் இங்க வந்திருக்கீங்க? ஆமா சார், வீட்டில் இருக்கவே கொஞ்சம் படபடன்னு இருக்கு. அதனால தான் நானே நேர்லயே வந்துட்டேன். லீவ் வந்தது நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? அவன் முன்னாடியே வந்தான், இந்நேரம் உள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹே லீ, என்ன இப்போ வர? எங்க போயிருந்த? இல்ல சார், வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடென்ட்டா? உனக்கு ஒன்றும் அடி இல்லையே? இல்ல இல்ல சார், எனக்குலாம் ஒன்றும் இல்லை. வேற ஒருத்தருக்கு தான் அடிபட்டுருச்சு. அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சார். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? எக்ஸாம்ஸ் வேற ஸ்டார்ட் ஆகி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி வாங்க, இதுக்கும் போய் பேசி பார்க்கலாம். சார், இந்த மாதிரி இந்த பையன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் தான் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணணும் சார். இல்லை சார், கண்டிப்பாக முடியாது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 1/2 hour மேலே ஆகுது. இதுக்கு மேலே யாரையுமே உள்ள அலோவ் பண்ண முடியாது. சார் சார், ப்ளீஸ் சார். அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா கூட அவன் நல்லா எக்ஸாம் எழுதிடுவான். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ரூல்ஸில் அப்படி இருக்கு. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சார் சார், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சார், கண்டிப்பாக எங்களால் முடியாது. இதுக்கு மேலே இவன் போய் எக்ஸாம் எழுதினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. சார் சார், ப்ளீஸ் சார். என்னங்க நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறேன். முதல்ல நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க. வாங்க சார், இதுக்கு மேலே பேசிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சார், பரவாயில்ல விடுங்க.
இந்த எக்ஸாமில் இல்லைன்னா என்ன, நான் அடுத்த எக்ஸாமில் எழுதிக்கிறேன். சரிப்பா, என்ன பண்ண முடியும், நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியுது சார், நான் கிளம்புறேன். ஆ ஆஹா ஆ ஆ ஆ ஓகே சார், ஓகே தேங்க்யூ. ஜோ, உன்னோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 750பா. ஆ 750க்கு 520 எடுத்திருக்க, என்னால் நம்பவே முடியல. என்னது 520யா? ஐயா ஜாலி. ஜாலி, எனக்கு ஆடப்ஸ் யூனிவர்சிட்டிலே சீட் கிடைக்க போகுது. ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா எல்லாருமே மார்க்ஸ் பற்றி பேசாமல் வேற ஏதாச்சும் பற்றி பேசலாம்டா. போ, கியூ, 2 பேருமே ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துக்கலாம்ப்பா, அதுக்கே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த ஹாப்பியான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்ல. நாங்கள் இதுலேருந்து கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவோம்டா, நீ லீ கிட்ட போய் பேசுடா. நானும் அவனை பார்த்தேன்டா, டின்னருக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணேன், ஆனால் அவன் சரியான மனநிலைமையில் இல்லாதனால வரலன்னு சொல்லிட்டான்டா. கொஞ்ச நாள் போட்டுண்டா, வருவான், இதை விட ஸ்ட்ராங்காகவே வருவான். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா. என்ன, நம்ம வீட்டில் இப்போ தானே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நம்ம ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டின்னர் பார்ட்டி வச்சா என்ன? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏம்மா, ஏன் அப்படி சொல்கிற? அம்மா, லீ என்னதான் ஒரு எக்ஸாம் எழுதலைனாலுமே என்னை விட நிறைய தாம்மா மார்க் வாங்கியிருக்கான். ஆனாலும் அவனுக்கு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்காது, அதனால இந்த செலிப்ரேஷன்லாம் வேணாமா. ஆமாம்மா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஆமாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். காலையில் கூட லீ அம்மாட்ட பேசினேன், ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் அவனை சேரப் பண்ணி இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். ஜோ, உனக்கு தான் லீயை பற்றி நல்லா தெரியும்ல, அவனை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணலாம்ல. ஆமாம்ல, நம்ம தானே லீயை நார்மலாக்கணும். சரி, என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு மீட்டிங் போட்டு என்னன்னு கேட்கலாம். ஜோ, எதுக்கு எங்களெல்லாம் வர சொல்லியிருக்க? எதுக்குன்னா, நம்ம லீயை இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்ப்பா. சரி, லீயை எப்படி சேரப் பண்ணுறது? எனக்கு என்னமோ லீ இப்படி இருக்கிறத பார்த்து ஏதாச்சும் பண்ணிப்பானோன்னு தோணுது. பைத்தியம் மாதிரி பேசாதடா. லீ உடஞ்சு போயிருப்பானே தவிர நீ சொல்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக என்றைக்குமே பண்ண மாட்டான். நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி அவனை நார்மல் ஆக்கணும். இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தானா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். என்ன பண்ணலாம்? சிவா, நியூ இயர் அன்றைக்கி நைட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாம்லாம் முடித்து நாங்கள் பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி லீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனை சம்மதிக்க வச்சு எப்படியாவது பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகலான்டா. செம்ம ஐடியா, இதுவே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆமாம், அவனை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? சரி சரி, பார்த்துக்கலாம். வாங்க, அவனோட வீட்டுக்கு போகலாம். நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன்டா. என்னடா? எந்திரி எந்திரி, கிளம்பு போகலாம். நான் வரலடா, என்னை விடுங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இப்பயே கிளம்பு, நம்ம வெளியே போகிறோம். சரி சரி, கிளம்பு கிளம்பு, இல்லைன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவோம், பார்த்துக்கோ. எல்லாருமே பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரேன். ஆண்டி, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. சிவா திரும்பி வரும்போது நல்லபடியாக நிம்மதியாக வருவோம், ஓகேவா? சரிம்மா, பார்த்து. பாய் ஆண்டி.